ஸ்ரீ கணேசாய நமக. விநாயக புராணம் சாப்டர் 8 மது கைடவர் வதம். ஒரு சமயம் பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது சயனித்து நாராயணன் நித்திரையில் ஆழ்ந்திருந்தார். அப்போது அவரது இரு செவிகளிலிருந்தும் மதுகைடவர் என்னும் இரு அசுரர்கள் தோன்றினர். பயங்கரமான கோர உருவத்தை கொண்டிருந்த அவர்களை பார்க்கும்போதே எதிர்படுவோரின் குலை நடுங்கும். தணலை போன்ற சிவந்த விழிகளையும் இடியை நிகர்க்கும் குரலும் கொண்டிருந்த இருவரும் வெறிகொண்டு திரிந்தனர். நாராயணனிடமிருந்து தோன்றியவர் என்பதால் அவர்கள் யாரையுமே மதிக்காது அலட்சியத்தோடு நடந்து கொண்டனர். ஆசிரமங்கள் புகுந்து முனிவர்களை துன்புறுத்தி அவர்கள் தவத்தை கெடுத்தனர். தேவர்களையும் அவர்கள் சும்மா விடவில்லை, அவர்களையும் அடித்து துன்புறுத்தினர். தாங்கள் யாரிடமென்று தோன்றினோம் அந்த மகாவிஷ்ணுவையே அவர்கள் மதிக்கவில்லை. பூலோகம் முழுமையும் அவர்களை எதிர்ப்பாரின்றி பணிந்தனர். அதன் பின்னர் அவர்கள் தேவலோகத்திற்கும் தங்கள் தோல் வலிமையை காட்ட புகுந்தனர். நேராக பிரம்மனிடம் சென்றார்கள். பிரம்மதேவனும் அவர்களை எதிர்க்க மாட்டாதவராக கணேசரை மனதில் நினைத்து தம் உருவை அவ்வசுரர்களுக்கு தெரிய மாட்டாது ஒளித்து கொண்டார். விஷ்ணுவின் உடலிலிருந்து தோன்றிய அவ்வசுரர்கள் இருவரும் அவராலேயே சம்ஹரிக்கப்பட வேண்டும் என்பதை உணர்ந்த பிரம்மதேவன் பார்க்கடலுக்கு சென்றான். மகாவிஷ்ணு நித்திரையிலிருந்தார். அவர் நித்திரையை கலைக்க விரும்பாதவராய் பிரம்மதேவன் அவர் வீழ்த்து எழுந்திருக்கும் வரை காத்திருந்தார். அசுரர்களால் துன்புறுத்தப்பட்ட தேவர்களும் அங்கு வந்து கூடினர். தூக்கம் கலைந்து கண் விழித்த நாராயணன் பாதங்களை பணிந்து அவரிடம் தனது துன்பங்களை கூறி அசுரர்களை அழிக்குமாறு அனைவரும் வேண்டினர். நாராயணா, தாங்கள் நித்திரையில் இருக்கும்போது தங்களது செவிகளிலிருந்து உதித்த அவ்விருவரும் தாங்களாலேயே அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்று பிரம்மதேவன் தெரிவித்தார். அதன் மீது விஷ்ணுவும் அவர்களுக்கு அபயம் கொடுத்து அவர்களை யுத்தத்துக்கு அழைக்க சங்கநாதம் செய்தார். அதன் ஒலி சகல லோகங்களிலும் சென்று எதிரொலித்தது. சங்கநாதத்தை கேட்ட மதுகைடவர் இருவரும் அவ்வோசை நாராயணனால் எழுப்பப்பட்டதென்பதை உணர்ந்து அவரிடம் வந்தனர். மலைகளைப் போன்ற பெரும் சீற்றத்துடன் வந்த அவ்விருவரும் விஷ்ணுவை பார்த்து, நாராயணா, எங்கள் தோள்களில் தினவெடுக்கின்றன, யுத்தம் செய்யலாம் வா என்று அழைத்தனர். மகாவிஷ்ணுவும் சீற்றம் மிக கொண்டவராய் அவர்கள் மீது பாணங்களை எய்தார். அசுரர்கள் இருவரும் மாயையால் பலவித ஆயுதங்களை வரவழைத்து அவரோடு மோதினர். அவர்களிடையே பயங்கர யுத்தம் தொடங்கியது. இருதரத்தினரும் பற்பல ஆயுதங்களை கொண்டு போரிட்டனர். ஆயுதங்களும் கதைகளும் ஒன்றோடொன்று மோதும் போது அண்ட சராசரங்கள் கிடுக்கணுக்கும்படியான சப்தங்கள் எழுந்தன. நெருப்புப் பொறிகள் நாற்புறமும் பறந்து புகை எழுப்பின. ஆயுதங்களை வெடித்து மாய உருவங்கள் எடுத்து ஒருவரோடு ஒருவர் மோதினர். வெற்றி தோல்வி என்று யுத்தம் பல நாட்கள் நீடித்தது. சிறிதும் தளர்ச்சியுறாது தமக்கு ஈடாக அவர்கள் இருவரும் யுத்தம் புரிவதைக் கண்டு மகாவிஷ்ணுவுக்கு அவர்களை மாய்க்கும் விதம் தெரியவில்லை. எந்த ஆயுதங்களாலும் பாசங்களிலாலும் அவர்களை அழிக்க முடியவில்லை. நேருக்கு நேர் நின்று ஆயுதங்களை நின்றி தோளோடு தோள் முட்ட கைகளாலும் கால்களாலும் ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்து மற்போர் செய்தனர். அப்பொழுதும் அவர்கள் சிறிதும் சளைக்காது போரிட்டனர். இவ்விதம் தொடர்ந்து போரிட்டு வருவதால் பயன் ஏதும் கிட்டாது என்பதை உணர்ந்து விஷ்ணுவால் மாயையால் அவர்கள் கண்களை மறைத்து அங்கிருந்து கைலாசத்துக்கு சென்றார். அங்கே ஒரு வனத்தில் ஒளிந்து கொண்டு யாழினை இசைத்து ஈஸ்வரனை தியானித்தார். கைலாசபதி அதனை கேட்டு பூதங்கணங்களை அனுப்பி நாராயணனை அழைத்து வர செய்தார். சர்வேஸ்வரா, நித்திரையில் இருந்தபோது எனது செவிகளில் நின்று தோன்றிய மதுகைடவர் என்ற இரு அசுரர்கள் தேவர்களையெல்லாம் துன்புறுத்தி அட்டகாசம் செய்து வந்தனர். அவர்கள் என்னையும் மதிக்காது பிரம்மதேவனையே அழிக்க புகுந்தனர். அவர்கள் இருவரையும் அழிக்க புறப்பட்ட நான் வெகு நாட்களாக யுத்தம் செய்தும் அவர்களை அழிக்க முடியவில்லை. என்னுடைய சக்திக்கு இப்பங்கம் இதுவரை ஏற்பட்டதில்லை. என்ன காரணத்தால் இப்போது இது ஏற்பட்டது என்பது தெரியவில்லை. தாங்கள் தயை கூர்ந்து அசுரர்கள் இருவரையும் அழிக்கும் சக்தியை அளிப்பீராக என்று விஷ்ணு ஈசனிடம் வேண்டினார். நாராயணா, மதுகைடவருடன் யுத்தம் செய்ய புறப்படும் போது நீ விநாயகரை மறந்ததுவே உனக்கு ஏற்பட்ட இத்துன்பத்திற்கு காரணம். விக்னங்களை தீர்த்து வைப்பவரான அவரை பணிந்து அவர் அருள் பெற்று அசுரர்களை அழிப்பாயாக என்று சொன்ன பரமேஸ்வரன் அவருக்கு விநாயகரின் சடாட்சர மந்திரத்தை உபதேசம் செய்தார். பின்னர் நாராயணனும் விதிப்படி கணேசனை ஆதாரித்து 100 வருடம் அம்மந்திரத்தால் தியானித்தார்.
அதன் முடிவில் விநாயகர் அவருக்கு பிரத்யக்ஷமானார். மகாவிஷ்ணு அவரை கண்டதும் அடிபணிந்து வணங்கினார். ஏனா எம்மை பூஷித்து அருள் பெற்ற அசுரர்களை வெல்லுமாறு ஈசன் உமக்கு தெரிவித்ததை யாம் அறிவோம். நீ யுத்தத்துக்கு புறப்படும் போது எம்மை நினையாது புறப்பட்டதால் இத்துன்பம் உனக்கு நேர்ந்தது. இனியாவது உன் தவறை உணர்ந்து கொள். எம் சடாட்சர மந்திரத்தை மனதில் தியானித்து நீ மட்டும் யுத்தத்துக்கு புறப்படு. இம்முறை உனக்கு வெற்றி நிச்சயம் கிட்டும் என்று அருளி மறைந்தார் விநாயகர். மகாவிஷ்ணு ஆனை முகத்தானின் அருள் பெற்றவராய் திரும்ப சடாட்சர மந்திரத்தை தியானித்து யுத்தத்துக்கு புறப்பட்டார். மாயையால் மறைந்து சென்ற விஷ்ணு திரும்புவார் என மதுகைடவர் இருவரும் வேறூரு கொண்டு ஒளிந்திருந்தனர். விநாயகரன் அருள் பெற்ற யுத்தத்திற்கு வந்த நாராயணின் முன்பு அம்மாய உரு மறைந்து விட்டது. அதனால் கோபமுற்ற அசுரர்கள் இருவரும் மூர்த்தனமாக அவரிடம் சண்டைக்கு வந்தனர். நாராயணனும் சாரங்கமாகிய வில்லை வளைத்து அம்புமாரி பெய்தார். அசுரர்கள் இருவரும் தங்கள் சக்தியால் அவற்றை நொடிப்பொழுதில் தூள் தூளாக்கினர். உக்ரமூர்த்தியானார் மகாவிஷ்ணு. சக்கராயுதத்தை எடுத்து விக்னராஜனை மனதில் தியானித்து அசுரர்களை கொல்லுமாறு அதை ஏவினார். சக்கராயுதத்தின் முன்பு அசுரர்களால் நிற்க முடியவில்லை. கண் மூடி கண் திறப்பதற்குள் அது அசுரர்களை அழித்து திரும்பியது. தேவர்கள் மகிழ்ச்சி கொண்டு மலர் மாறி பெய்தனர். பிரம்மதேவன் தமது ஒளிவிடத்திலிருந்து வெளிப்பட்டு நாராயணனின் வெற்றியை போற்றிக் கொண்டாடினார்.